இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நேற்றா நிகழ்ச்சியின் கலந்துரையாடல் பகுதியோடு. உங்களுக்கு தெரியும், ஈரான் அமெரிக்கா போர், இதனால் ஏற்பட்ட பதட்டம், மத்திய கிழக்கு நாடுகளில் நமது சொந்தங்கள் இருப்பதனால் நேற்றைய தினம் நமக்கு எவ்வாறான மனநிலையில் கடந்திருந்தோம், இன்றைய காலை பொழுது எப்படி மலர்ந்திருந்தது, எவ்வாறான முக்கியமான தீர்மானங்கள் எட்டியிருக்கின்றது, இது தொடர்பாக நாங்கள் காலையில் சற்று உங்களுக்கு தெரிவித்திருந்தோம். அதை முழுமையாக, அது தொடர்பான முழுமையான விபரத்தை தரும் வகையில் ஒரு அறிவு பகிர்வாகத்தான் இன்றைய நிகழ்ச்சி இருக்கப் போகின்றது. இந்த போர் தொடர்பாக இப்போது சமூக வலைத்தளங்களில் அதிகமான கருத்து பகிர்வு இருக்கின்றது. அதற்கு அதிகமான தகவல்கள் உங்களை வந்து சேர்ந்திருக்கலாம். ஆனால் உண்மைத்தன்மை, இது ஏன் ஏற்பட்டது, இதனால் என்ன பாதிப்பு, எதிர்வரும் காலங்களில் இது இலங்கையை பொறுத்தவரையில் எவ்வாறான தாக்கத்தை செலுத்தப் போகின்றது என்பது தொடர்பாக ஒரு தெளிவான உண்மையான விளக்கத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. இந்த கலந்துரையாடல் பகுதி நான் சொன்னது போல மிக சிறந்த ஒரு அறிவு பகிர்வாகத்தான் இருக்கப் போகின்றது. கண்டிப்பாக பயனுள்ளதாகவும் இருக்கும். தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருங்கள். இந்த கலந்துரையாடல் பகுதியை மீண்டும் நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் எமது யூடியூப் தளத்தினூடாகவும் பார்க்க வாய்ப்பிருக்கின்றது. இவ்வாறான விடயங்களை நாங்கள் கலைக்க வேண்டுமாக இருந்தால் சிறந்த ஆளுமை ஒருவரை தான் நாங்கள் அழைக்க வேண்டும். இது தொடர்பாக முழுமையான அந்த அறிவு சார்ந்த விடயத்தை அவர் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும். அதற்கு மிக பொருத்தமானவர் யார் என்று நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு இவர்தான் தோன்றினார். இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் முன்னாள் திறந்த பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் பேராசிரியருமான AS சந்திரபோஸ் ஐயா அவர்கள். வணக்கம். வணக்கம். நான் சொன்னது போல இப்போது அளவுக்கு அதிகமான தகவல்கள் எங்களை வந்து சேர்க்கின்றது. அந்த தகவலின் உண்மைத்தன்மையை நாங்கள் புரிந்து வைத்திருக்கின்றோமா, அது உண்மையா பொய்யா என்று சாதாரண மக்களுக்கு அது தெரியாமல் கூட இருக்கலாம். பிரதான ஊடகங்களை பார்ப்பதை விட இந்த சோஷியல் மீடியாவினூடாக தகவல்களை பெற்றுக்கொள்பவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு சரியான விளக்கத்தை கொண்டு போய் நாங்கள் சேர்க்க வேண்டும். ஏன் இந்த யுத்தம், ஏன் இந்த போர், அமெரிக்கா ஈரானுக்கு இடையில் என்ன பிரச்சனை, ஏன் அமெரிக்கா இதற்கு இந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றது, கண்டிப்பாக சொல்லலாம். நன்றி. இந்த யுத்தமே, உலகத்தில் நடந்த யுத்தங்கள் எல்லாம் பெரும்பாலும் வளங்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு நோக்கத்துடன் அல்லது வளங்களை தாம் சுவீகரித்து கொள்ளுகின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த கப்பல் போக்குவரத்து என்றால் என்ன, ஒரு காலத்தில் நாடுகளை கண்டுபிடித்து என்றால் என்ன, கடந்த காலங்களில் ஏற்பட்ட போர், நாடுகளுக்கு இடையிலான போர், முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர், இப்படியான போர் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு விஷயங்கள் மிக முக்கியமாக காணப்படும். ஒன்று, தன்னுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் தன்னுடைய நாட்டினுடைய கொள்கைகளை முழு உலகத்திற்கும் பரப்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கம். இரண்டாவதாக, உலகத்தில் இருக்கின்ற முழு வளங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அதிகமான இந்த யுத்தத்தின் பின்னணி காரணங்களாக இருந்திருக்கின்றன. இதில் நீங்கள் இப்போது கேட்பது போல, அமெரிக்கா ஏன் ஈரானுடன் போர் தொடுத்தது என்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அங்கு காணப்படுகின்ற பலம். மற்றது, அந்த வளத்துக்கு அதிகமாக 1968ஆம் ஆண்டு ஒரு உடன்படிக்கை கொண்டு வரப்பட்டு சர்வதேச நாடுகள், முழு சர்வதேச நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உடன்படிக்கைக்கு முன் வந்தனர். அந்த உடன்படிக்கை 1970ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தியது. அதனை ஆங்கிலத்தில் சொல்வாங்க நான் ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன். அதாவது ஒரு அளவுக்கு மேல் எந்த நாடும் தன்னுடைய அணு ஆயுதங்களை வைத்திருக்க முடியாது. இது உயிராபத்தானது, மனித குலத்துக்கு கேடானது. ஆனால் பல நாடுகள் நியூக்ளியர் இருந்தோம் தன்னுடைய, நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த யுத்தத்திற்காக நாடுகளை தன்னுடைய வசப்படுத்தணுன்றதுக்காக அந்தந்த நாடுகள் அங்கங்கு கிடைக்கின்ற வளங்களை பயன்படுத்தி இந்த அணு ஆயுதங்களை தயாரித்திருக்கின்றனர். இப்பொழுது கூட நீங்கள் பார்க்கலாம், இந்த யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்ட இந்த ஆயுதங்கள் சாதாரணமானவை அல்ல, மிக நவீனமானது. அந்த அளவு மனிதனுடைய செயல்பாடும் அவனுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் அந்த அளவில் உக்கிரமாக உச்சம் தொட்டு இருக்கின்றன. நாங்கள் சொல்லுகிறோம், ஒரு விஞ்ஞான ரீதியான கண்டுபிடிப்புகள் விவசாய வளர்ச்சி, கைத்தொழில் வளர்ச்சி, நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி, இந்த வளர்ச்சி எல்லாம் ஏற்படும் என்று. ஆனால் இதற்கு மிஞ்சி மனிதனுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அவனை அழிக்கிறதுக்கு தான்
செயல்பட்டிருக்குது. அதுவும் நவீன முறையில் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றதை நாங்கள் அதுக்கு அதிகமான செலவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அப்போது இந்த 1970ஆம் ஆண்டு இந்த நான் ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன் உடன்படிக்கையின்படி ஒரு நாடு எந்த காரணத்தை கொண்டும் அட்டாமிக் பாம் சோதனைகளை நடத்த முடியாது என்பதாகும். அவங்க வச்சிருக்கலாம், செய்யலாம், ஆனால் அது சோதனை செய்ய முடியாது அப்படின்றது அதன் உடன்படிக்கையில் நிறைய காட்டப்பட்ட விஷயம் இது இருக்குது. ஆனால் உலக நாடுகள் அதில் பல நாடுகள் ஏற்றுக்கொண்டன. இப்போ இந்தியா, தென்கொரியா, ஜப்பான் இப்படியான நாடுகள், சைனா இதெல்லாம் ஏற்றுக்கொண்டன. ஆனால் இந்த ஒட்டாமிக் வெப்பனை பற்றி அதிக அளவில் வைத்திருக்க நாடு ரஷ்யா. 5000க்கு அதிகமான நியூக்ளியர் ஸ்டேஷன் அவங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி அமெரிக்காட்டையும் 2வது இடத்துல இருக்குது. இப்படி உலக நாட்டில் பார்த்திங்கன்னா சைனா, இந்தியா, ஈரான் போன்ற நாடுகளில் இருக்கிறது 5000 அளவில் அல்ல, 1000, 500 அந்த அளவில் தான் பாகிஸ்தான் உட்பட பல நாடுகளில் காணப்படுகின்றன. ரைட். இப்போ ஏன் இந்த ஈரானுக்கும் இவங்களுக்கு வந்துச்சுன்னா, ஈரான் ஒரு தனித்துவமான ஒரு நாடு, ஒரு தனித்துவமான நாடு என்ற விஷயம். அவங்க ஷியா முஸ்லீம் அதிகமாக இருக்குது தெரியும். உலகத்தில் ஒரு 10 வீதமானவர்கள் தான் ஷியா முஸ்லீம். அதில் பெரும்பாலும் ஈரானில் தான் இருக்கின்றார்கள்லாம் தெரியும். அந்த ஈரானுடைய ஒரு பின்னணியை பார்த்தீங்கன்னா, ஈராக் போன்ற அகண்ட ஒரு ஒரு ஈரானிய ஒரு சாம்ராஜ்யம் மிக அகண்டதாக இருந்தது. இன்றைக்கி இருக்கிற ஜெருசலேம், லெபனான், ஈராக், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் உட்பட மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யம் உலகத்திலேயே தனித்துவமான கலாச்சாரம் கொண்டது. அவர்களிடமிருந்து தான் ஆசிய மக்கள், குறிப்பாக நாங்கள் இந்தியர்கள் ஆசியர்கள்னு சொல்லுகிற நிறைய பண்பாடுகளை பழக்கியிருக்கிறோம். தானியங்களை பதப்படுத்துறது, ஆற்றுக்கரையோரங்களை நாகரிகங்களை வளர்க்குறது, வீடு நிர்மாணங்கள் செய்கிற நேரம் என்ன செய்யலாம், நம்மளுடைய வாழ்நாள் பூராவும் ஆண் பெண் உறவுகள் வரான பல்வேறு விடயங்களை நாங்கள் இவர்கள்ட்ட இருந்தால் படித்து வருகிறார். அவர்கள் பேசுகின்ற அந்த நேரத்தில் பேசுகின்ற மொழி சௌராஷ்டிரியம். இன்றைக்கும் சியோனிசம் சௌராஷ்டிரிய லாங்குவேஜ் தான் அவங்க பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ எங்களுக்கு அவர்களோட நிறைய ஒரு உறவு இருக்குது. ஆடை அப்படின்னு சொல்லி ஈரானிய கலாச்சாரம், அகண்ட கலாச்சாரம். பிறகு அந்த மக்கள் அரபு இஸ்லாமியர்களாக மாறினதுக்கு பிறகு இது ஒரு வேறு திசையில் அவங்க நாடுகள் பிரிய வேண்டி வந்துச்சு. ஈராக் பிரிய வேண்டிச்சு, லெபனான் பிரிய வேண்டி வந்துச்சு, இப்படி பாலஸ்தீன் இப்படியான இதுகளெல்லாம் வந்துச்சு. அரபியர்களுடைய செல்வாக்கு காரணமாக அந்த பிளவுபட்டு போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் எங்களுடைய வரலாற்றில் சுமேரியருடைய தாக்கம் இன்றைக்கும் இருக்குது. யூப்ரட்டிஸ், ரைகரிஸ் நதிக்கரையில் விழுந்த நாகரிகங்கள் இன்றைக்கும் போற்றப்படுது. அவங்க அந்த நாகரிகம் போற்றப்படுது. அவங்க தான் முதலாக புத்தகங்களே செய்தவங்க. புத்தகங்கள் தான் இந்த மாதிரி புத்தகங்களில் பலகைகளில் எழுதி அந்த ட்ராயரில் போட்டு பாதுகாத்து வச்சுருந்தாங்க. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லைப்ரரி சுமேரியர்கள் செய்தது. அப்போ அந்த யூப்ரட்டிஸ், ரைகரிஸ் நதிக்கரையில் ஒரு நாகரிகம். மற்றது அலெக்சாந்தருடைய படையெடுப்பு, அதுக்கு பிறகு சிதைந்து போன விடயங்கள், இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் வரலாற்றை என்றைக்குமே மறக்க முடியாது. மாணவர்கள், வரலாற்று படிக்கிற மாணவர்களில் சாதாரணமாகவே ஒரு மனிதனுக்கு இன்றைக்கி அது பற்றிய உங்களுடைய பின்னணி வரலாறு எங்களுக்கு நல்லா தெரியணும். அப்படிப்பட்ட ஈரான் அண்மை காலங்களில் அவங்களுடைய விஞ்ஞான வளர்ச்சி காரணமாக பல்வேறு புதிய உலகத்தில் அரிய வகையான ரசாயனங்களை அல்லது இந்த ஆயுதங்களை செய்யக்கூடிய அல்லது நியூக்ளியர் பவர், அணு சக்தியை செய்யக்கூடிய இதுகளை அண்மை காலங்களில் கண்டுபிடிச்சிருக்கோம். அங்கே உள்ள பாறைகளுக்கு அடியில் யுரேனியம் இருக்குது. இப்போ 2022 அட்டாமிக் சயின்டிஸ்ட் என்ற ஒரு ஜேர்னல், அதில் எழுதியிருக்கிறாங்க, இது ரினியூவபிள், இது மேலும் செய்யக்கூடிய எத்தனையோ வகையான இந்த அணு சக்திக்கு பயன்படக்கூடிய அதிகமான வளங்கள் ஈரானில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த பாறைகளை நாங்கள் பார்க்கணும், ஒரு வெறுமனே ஒரு காய்ந்து போன பயன்படுத்தாத பாறைகளாக இருந்தாலும் அந்த பாறைகளுக்கு அடியில் இருந்திருக்கு. அந்த இருக்கிற கனியங்கள்
உலகத்தில் எங்கேயுமே இல்லாத கனியங்கள். இன்றைக்கி சொல்கிறாங்க அது எந்தளவு எனக்கு ஒப்பிட முடியலை. ஏறக்குறைய 6000 கிலோகிராம் யூரேனியம் அங்கு தயாரிக்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றது அங்கே உள்ள இரும்பு பொருட்களை, தாது பொருட்களை இலகுவாக கன்வெர்ட் பண்ணலாம், லேசாக கன்வெர்ட் பண்ணி பல்வேறு விதமான நியூக்ளியர் அணு சக்திக்கு பயன்படுத்தக்கூடிய இது அவர்கிட்ட வல்லமை காணப்படுகிறது. அப்போ இந்த ரிசோர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அவர்கள் அமெரிக்காவில் இருந்தும் பல நாடுகளில் இருந்தும் பல்வேறு காரணங்களுக்காக இந்த அட்டாமிக் இதை பற்றி அவங்க ரகசியமாக வைத்திருந்தார்கள், அல்லது அவர்கள் தனக்கு உலக நாடுகளுடைய இந்த ட்ரியட்டி, இந்த உடன்படிக்கையை அவர்கள் மதிக்கவில்லை. அப்படின்ற ஒரு காரணத்திற்காக அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றதற்காக அவர்கள் மீது இனி இல்லை என்ற மாதிரி பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டது. இந்த விதிக்கப்பட்டதையும் மீறி அவர்கள் அணு ஆயுதங்களை, அணுசக்தியை அவர்கள் உயிர் துடிப்பாக கொண்டு வந்தது உலக அதிகமாக அமெரிக்காவுக்கோ அல்லது வளர்ந்து வர நாடுகளுக்கோ விருப்பமானதாக இல்லை. எங்கேயுமே ஒரு ஆசிய நாடுகளில் ஒரு நாடு வளர்ந்து வர்றது, வளர்ந்து வந்துகின்ற நாடுகளுக்கு ஒரு இடையூறாக நினைக்கின்ற ஒரு நிலைமை இருக்குது. அப்போ அந்த சிச்சுவேஷனில் தான் இந்த வார் ஆரம்பிச்சிச்சு. இப்போ இது தனிப்பட்ட முறையில் இரானில் இந்த அணுசக்திக்கு அணுசக்தியை நான் வைத்திருப்பதா நீ வைத்திருப்பதா? நான் தானே வைத்திருக்கணும், நான் தானே உலகத்துக்கு எல்லாமே செய்கிறேன், நான் தான் நல்லதுகள் செய்கிறேன், எங்கிட்ட தான் இருந்த எல்லாமே இருந்து, எங்கிட்ட தான் எந்த நாட்டுக்கு தான் எல்லாரும் வாராங்க. அப்போ நான் பிக் பாஸ். அப்போ இந்த நிலைமையில் நீ மற்றவர்கள் இதுகளை வச்சுருக்கக்கூடாது, வச்சுருந்தா இது உலகத்துக்கு ஆபத்தானது என்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஓர் ஆரம்பித்ததாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் வச்சுருந்தா உலகத்துக்கு ஆபத்து, ஆனால் அதிகாரம் கொண்ட நாங்கள் வச்சுருந்தா உலகத்துக்கு ஆபத்து இல்லை அப்படின்ற மாதிரி அப்படி நாங்கள் இலகுவாக விளங்கிக்கொள்ள. ஏன்னா அமெரிக்கா இன்றைக்கி சொல்லுது நாங்கள் 5 ஸ்டார் ஜனநாயகம், அந்த ஜனநாயகம், அந்த கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு தெரியும், 100 முறை அந்த கான்ஸ்டிடியூஷனை திருத்தி இருக்கிறாங்க அந்த நாட்டில். அது மட்டும் இல்லாமல் அங்கே எல்லோருமே போக விரும்புகிறாங்க. அங்கே பல வளங்கள் காணப்படுது, உலகத்தில் சிறந்த பொருளாதாரமாக காணப்படுது. இன்னும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் 10 வருஷத்துக்கு கூட அமெரிக்கா தான் நம்பர் 1 எக்கனாமி. இப்போ சைனா இதெல்லாம் ஒப்பிடுற நேரம் அவங்களுடைய சொத்து வந்து எத்தனையோ ட்ரில்லியன் அளவிலான சொத்துக்கள் அவங்ககிட்ட இருக்குது. அவங்க சொல்கிறாங்க அந்த எக்கனாமி எங்கிட்ட பவர் இருக்குது. அப்போ அந்த அளவில் நாங்கள் இந்த மாதிரி நாடுகளில் நாங்கள் வளர விட மாட்டோம், நீங்கள் கிட்ட கைக்கு தான் கொண்டு வரணும் அப்படின்றது. இது ரெண்டாவது வேற ஒரு விஷயம், இந்த பெட்ரோலிய விஷயத்தை பற்றி நாங்கள் பிறகு பேசுவோம். ஆனால் இதுதான் இந்த நாடுகளுக்கு இடையிலான அடிப்படை காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி நாங்கள் விளங்கிக்கிட்டால் போதுமானதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த ஒரு நாடு தன்னிடம் அத்தனை அதிகாரம் இருக்குமாக இருந்தால் அந்த அதிகார தோணியில் பேசக்கூடிய சில கருத்துக்கள் அது எந்த அளவு சரியாக இருக்கும், தவறாக ஒரு முன்னுதாரணமாக மாறிவிடாதா இதென்று தொடர்ந்து பேச வேண்டும். அதில் நிறைய விடயங்கள் இருக்கின்றது, நாங்கள் ஆழமாக பேசலாம். அதற்கு முன்பதாக நிகழ்ச்சி ஒரு இடைவேளையும் நாங்கள் மக்களுக்கு வழங்க வேண்டியிருக்கின்றது. ஒரு பாடலை தொடர்ந்து இடைவேளை, மிக ஆழமாக சிந்தித்து கதைக்க வேண்டிய விடயங்கள் ஏராளமாக இருக்குது. தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில் ஒரு பாடல். இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் கலந்துரையாடல் பகுதியில் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த போர் தொடர்பாக கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போரில் வெளிப்படையாக காரணங்கள் பல சொல்லப்பட்டாலும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய காரணங்கள் ஏராளமாக இருக்கின்றது. அதில் ஒரு காரணம் தொடர்பாக மிக தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றோம். அதே போல் இந்த பிரச்சனை ஆரம்பித்த பிறகு நான் உங்களிடம் தான் கேட்க வேண்டும், மிக முக்கியமான ஒரு கேள்வியும் கூட, அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் தப்பு கணக்கு போட்டு விட்டதோ, மிக இலகுவாக ஈரானை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம் அல்லது ஏனைய நாடுகள் நமக்கு ஒத்துழைப்பு வழங்கும் என்ற அந்த எண்ணத்துக்குள் அமெரிக்கா இருந்ததா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. குறிப்பாக சில நாடுகளிடம் அமெரிக்கா சில கோரிக்கைகளை முன்வைக்கும் போது நிராகரிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் மிக பலம் பொருந்திய நாடுகள் மௌனம் காத்தது, அதில் எந்தவித கருத்துக்களையும் அவர்கள் தெரிவிக்க கூட முன்வரவில்லை. இதை எப்படி பார்க்கின்றீர்கள்? உண்மையில் இந்த உலக நாடுகளில் இந்த மாதிரி யுத்தங்களில் தனி நாடுகள் இருந்து போராடுவது கடினமான ஒரு வேலை. ஒரு வகையில் அவர்கள் ஒரு இந்த மீடியா அதாவது பத்திரிகைகள் அல்லது இந்த மாதிரி வானொலி இதுகள் மூலம்
அந்த நாட்டுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு சப்போர்ட் ஒன்று வேணும். ஆயுதங்கள் கொடுக்கலைனாலும் ஒரு தன்னுடைய கருத்துக்களை ஆழமாக பதிக்க வேண்டும். அப்படியான நிலைமைகளும் இங்கு உருவாகவில்லை இந்த வாரில். ரெண்டாவது, இந்த ரஷ்யா இந்த உக்ரைனுக்கு இடையிலான போரில் நேட்டோ நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்தன. அப்போ அது ஒரு அந்த ரஷ்யா மிக பலம் பொருந்திய நகர இருந்தாலும் இந்த உக்ரைன் ஓரை அவங்களால வெற்றி கொள்ள முடியும்னா நேட்டோ முழுமையான ஒரு ஒத்துழைப்பு, அதை விட அமெரிக்காவும் ஒத்துழைப்பு காரணமாக அது சாத்தியமாகலை. இதே போல் இந்த ஈரானுடைய ஓரலையும் இப்போ ஈரான் இஸ்ரேலை பயமுறுத்திக்கிட்டு 2 பேருக்குமே ஒரு சச்சரவுகள் இருக்கிற நேரம், அமெரிக்கா ஈரானோட ஓர்த்தெடுக்கிற நேரம் அமெரிக்காவும் நீங்கள் சொல்லுவது போல் ஒரு எதிர்பார்ப்புச்சு உலக நாடுகள் எனக்கு ஆதரவாக இருக்கும்னு. துரதிர்ஷ்டவசமாக நேட்டோ நாடுகள் நீங்கள் சொல்லுவது போல் அமைதியாக இருந்து விட்டன. இரண்டாவதாக, அவர்கள் நினைத்தது போல நான் ஏற்கனவே கூறிய தன்னுடைய கருத்துக்களை கூட, இப்போ உதாரணமாக 2ஆம் உலக யுத்தத்தில் ஹிட்லருடைய வெற்றிக்கு ஒரு காரணம் அவருடைய பத்திரிகையாளர் கோயபஸ். அவர் ஏற்படுத்திய மக்கள் மேத்து ஏற்படுத்திய நம்பிக்கை, அனாவசிய பொய்யான நம்பிக்கைகளும் பொய்யான வதந்திகளும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தினுச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு அம்சம் கூட இவருக்கு அமெரிக்காவுக்கு கிடைக்கல. அப்போ அமெரிக்கா உண்மையில் ஒரு ஜனநாயக நாடு, அங்கெல்லாம் ஒரு பகுதி மக்கள் இந்த யுத்தத்துக்கு ஆதரவாக இல்லை. அவங்க எப்போயுமே அமெரிக்கர்களில் ஒரு கணிசமானவர்கள் மற்ற நாடுகளுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யணுமே ஒழிய மற்ற நாடுகளை அடிமையாக்குறதோ மற்ற நாடுகளை யுத்தங்களை மேற்கொள்றதுக்கோ அந்த நாட்டில் ஒரு கணிசமானவர்கள் விருப்பமானவர்களாக இல்லை. அப்போ இந்த மாதிரி நிலைமைகள் ஆனால் இவருக்கு எடுத்துக்கொண்ட பவர் இந்த நாட்டு இப்போ வெனிசுவேலாவில் கைப்பற்றினார்கள். எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஒரு நாடை கேப்சர் பண்ணார். அது ஒரு உலக நாடுகளில் பல நாடுகள் அதை கோபமாக பார்த்துச்சு. அதே மாதிரி இதையும் ஈரானுடைய அவங்களுடைய வளங்கள் இதுகளை நம்ம கேப்சர் பண்ணுறது, நாங்கள் அடிமைப்படுத்துறது பொருத்தமானது அல்ல அப்படின்றதுனால. ஆனால் நீங்கள் சொல்றது போறவே எல்லாருமே நினச்சாங்க ஈரான் ஐசோலேட்டட் பண்ணப்பட்ட நாடு. இப்போ எப்படி வடகொரியா உலகத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்ட நாடு, வடகொரியா எப்பயுமே இன்னொரு நாடுகள் மேலே யுத்தம் புரிஞ்சதில்லை. அதே மாதிரி ஈரான் தனித்துவமாக இருந்தாலும் சில பெரிய அளவில் பக்கத்து நாடுகளோட சண்டைக்கு போன ஒரு நாடாக அது இல்லை. அப்படி இருக்கத்தக்கதாக நடித்தாங்க. ஈரானை மிக இலகுவாக தாக்கலாம். ஆனால் அங்கே வளர்ந்திருந்த அவங்களுடைய ரிசோர்ஸ், அவங்களுடைய அணு சக்தி விடயமான அவங்களுடைய ஆராய்ச்சி, அவங்களுடைய கண்டுபிடிப்புகள், அதனூடாக அவர்கள் மேற்கொண்ட பாதுகாப்பு நடவடிக்கை, இப்போ எல்லாம் சொல்கிறாங்க அவங்களுடைய இதுகள் பெரும்பாலும் அண்டர் கிரவுண்டில் இருக்குது. அண்டர் கிரவுண்டில் போயிட்டு அழிக்கக்கூடிய மாதிரி இல்லை. இப்போ ஏற்கனவே இது ஹமாஸ் இஸ்ரேல் போகிற நேரம் அவங்ககிட்ட இந்த அண்டர் கிரவுண்ட் இதுகள் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு நிலைமை இங்கே இது இருக்கிறனால. மற்றது அங்குள்ள பாறை அமைப்புகள் அத்தகைய பாறை அமைப்பு, அந்த ஜியாகிரபிக்கலி அது மிக கடினமான ஒரு பாறை. அப்போ அதெல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பு அரண்களாக காணப்பட்டன. அப்போ இதனால இவர்கள் வெற்றி கொள்ள முடியாமல் போயிடுச்சு. ஒன்று. ரெண்டாவது, இவர்கள் நினைச்சாங்க ஈரானுக்கான எண்ணெயை ஏற்றுமதி செய்கிறது ஹார்மோஸ் முனையில் உள்ள இந்த பகுதியில் தான், இங்கே தான், அங்கே கூட இல்லை, ஈரான் நாட்டில் கூட இங்கேருந்து தான் அவங்க வெளிநாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்கிறாங்க. மற்றதை இவங்க பார்த்தார்கள், இந்த ஹார்மோஸ் இந்த சிறிய கழுத்து கூட, சிறிய இது கூடாக கட்டார் இந்த நாடுகளுடைய எண்ணெய் உலகம் முழுவதும் போகிறதுக்கு ஒரு சின்ன இடம் தான். இங்கே உற்பத்தி செய்தாலும் பெருமளவு அங்கே போயிட்டு ஹார்மோஸ் அந்த நீரிணையை தாண்டி தான் எல்லாமே போகணும். இந்தியாவுக்குனாலும் சைனாவுக்குனாலும் துபாய், இந்த பஹ்ரைன், இந்த நாடுகள்லேருந்து கொண்டு வர அவ்வளோயும் போடும். அப்படி இல்லைன்னா ஆப்பிரிக்க நாடுகள்கிட்ட வாங்கணும். ஆனால் பெரும்பளவான எண்ணெய் இங்கே தான் இருக்குது. அப்போ அது ஒரு சின்ன இதுகளில் தான் வரணும். அப்போ இவங்க நினச்சாங்க ஈரானை தட்டிட்டு ஹார்மோஸ் முனைய உள்ள அதை ஃப்ரீ பண்ணோம்னா இது அமெரிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் தான் இங்கே கூட இருக்குது. கட்டார் இந்த நாடுகளில் அதிகமாக இருக்கிற எண்ணெய் வளங்களுடைய முதலீடு அமெரிக்காவோட முதலீடு தான். அப்போ இதெல்லாம் எடுத்துட்டா நாங்கள்
மிகப்பெரிய வல்லரசாக ஆகிருவோம். ஆனால் ஈஸியாக நடக்கலை. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ அமெரிக்கா தென் அமெரிக்கா நாடுகளுக்கு இடையில் பாருங்கள், அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா அந்த பனாமா கால்வாய் சின்னது தான், ரொம்ப சின்னது, லேசாக பிரித்து வச்சிடலாம். ஆனால் இன்றைக்கும் அது நடக்கலை. இன்றைக்கும் அது நடக்கும். அது ஒரு கனவாய் இருந்தாலும் அந்த கனவாய் கூடாக ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஒரு நல்ல முறையில் அது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியாவை நீங்கள் பார்க்கலாம். இந்தியா அவ்வளோ பெரிய நாடாகும். அருணாச்சலம் உட்பட, மணிப்பூர் உட்பட அந்த கிழக்கு பகுதியை கட்டுப்படுத்தி வைக்கிறது அந்த சிலிகுரியில் இருக்கிற ஒரு ரயில் ரோட்டும் ஒரு பாதையும் தான். இதற்கூடாக முழு கிழக்கு இந்தியாவையும் இந்தியா கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. ஆனால் அது ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த சிறியதுகளான இப்படி உலகத்தில் நிறைய கால்வாய்கள், முக்கியமான கால்வாய்கள், ஜலசந்தின்னு சொல்லுவாங்க, சந்திகள், சிறிய தீவுகளுக்கு அண்மையில் இருக்க பாதைகள், இதுகள் உலகத்தில் இன்றைக்கும் மிகப்பெரிய மிக முக்கியமான ஒரு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மற்றது நாடுகளுடைய உறவுகளுக்கும் இந்த சிறிய அம்சங்கள் பெரிய நாடாக இருந்தாலும் இந்த சிறிய விஷயம் தங்களுடைய சிந்தனை போக்கை மாற்றக்கூடிய ஒரு நிலைமையிலையும் காணப்படுது. அப்போ அமெரிக்கா நீங்கள் சொன்னது மாதிரி இலகுவாக இந்த பாக்கனையில் ஒரு குண்டை போட்டால் சரி, அல்லது அங்கே போயிட்டு ஒரு கப்பலை நிப்பாட்டினா சரி பயந்துருவாங்க அப்படின்னு ஒரு நிலைமை நடக்கலை. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வளர்ந்துருக்காங்க. இப்போ தான் தெரியுது, மை காட் இவ்வளவு விஷயங்கள் ஈரான்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி. ஆமாம், இந்த போர் ஆரம்பிக்கும் போது பலரது கருத்து இலகுவாக இந்த போர் நிறைவுக்கு வரும், ஈரான் சரணடைய வேண்டி வரும். ஆனால் இந்த ஹோர்முஸ் நீரிணை என்பது மிகப்பெரிய ஒரு பிடிமானமாக இருந்தது ஈரானை பொறுத்தவரையில். அதே போல் நேற்றைய தினம் ட்ரம்ப் அவர்களுடைய அறிக்கை ஒரு சர்வாதிகார துணியில் இருக்கவில்லை. ஒரு நாகரிகத்தையே நான் அளிக்கப் போகின்றேன், இது மீண்டு வர முடியாது, நான் விரும்பியோ விரும்பாமையோ இந்த விடயத்தை நான் செய்ய போகின்றேன் என்ற அந்த ஒரு அறிக்கை மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருந்தது. அது எப்படி ஒருவரால் அப்படி ஒரு வெளிப்படையாக நாங்கள் மக்களையும் சேர்த்து அதை கொல்லப்போகின்றோம் என்பதை மறைமுகமாக அவர் சொல்லிய ஒரு விடயமாகத்தான் இருந்தது. அந்த சர்வாதிகார தொனி அது எவ்வளவு சரியாக இருக்கும், இதனால் எவ்வளவு பாரதூரமான விளைவுகள் நடந்திருந்தால் ஏற்பட்டிருக்கும்? நிச்சயமாக இந்த அவ்வாறான ஒரு போக்கு ஒரு துரதிஷ்டவசமான இவருடைய சிந்தனை. இப்போ ஹிட்லர்கிட்ட அப்படி இருந்துச்சு. என்ன செய்துட்டாரு? ஒன்றுமே செய்ய முடியல. அவருடைய நாசிசம், அவருடைய இன்றைக்கு உலகத்தில் எங்கேயுமே அதை பின்பற்ற முடியாத ஒரு அமைப்பாக போயிருச்சு. அதே மாதிரி அமெரிக்கா இப்படியான ஒரு சிந்தனைகளை, ஒரு மிகப்பெரிய நாகரிகம் உள்ள ஒரு நாடை, மிகப்பெரிய வளமுள்ள நாடை இவர் அப்படி சொல்லுவாராக இருந்தால் உலக மக்கள் அல்லது உலக நாடுகள் என்ன நிலைப்பாடு எடுக்கும்னு நம்ம உடனடியாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம அதிகமான நாடுகள் அமெரிக்காவை தங்கி இருக்குது. ஒன்று இப்போ இலங்கையெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய டெக்ஸ்டைல்ஸ் உற்பத்தியை பெருமளவு அந்த நாட்டுக்கு தான் ஏற்றுமதி செய்கிறோம். இந்த நாட்டில் இப்போ புயல் அப்படின்னு பெரிய பாதிப்பு நேரம் அமெரிக்கன் உதவி செய்திருக்கிறாங்க. அது மாதிரி பல்வேறு வகையில் நாங்கள் அமெரிக்காவை எதிர்க்க முடியாத நிலைமையில் உலக நாடுகள், பல நாடுகள் இருக்கின்றன. இப்போ ஜப்பான் 2ஆம் உலக யுத்தத்தில் ஜப்பான் அழிச்சது யாரு? அமெரிக்கா தான். அமெரிக்கா ஹீரோஷிமா நாகசாகியை கொண்டு போட்டதோட அமெரிக்காவை அழிச்சாங்க. அதே நேரம் அடுத்த நாளே அவர்கள் உடன்படிக்கை செய்தாங்க, இந்த நாடுனுடைய அபிவிருத்திக்கு நீங்கள் என்னென்ன தேவையோ அதுகெல்லாம் நான் செய்வோம். இன்றைக்கும் இது இருக்குது. அமெரிக்கா ஜப்பானில் செய்கிற உற்பத்திகள் அவ்வளவும் இன்றைக்கும் அமெரிக்கா வாங்கிட்டு இருக்குது. அமெரிக்கா இல்லாம ஜப்பான் இல்லை அப்படின்ற மாதிரி. ஜப்பான்ல உள்ளவர்களுக்கு இருக்கும் அந்த நன்றி கடன் உணர்வுமே கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்போ அவங்க இன்னைக்கு கூட ஜப்பான் இருந்து அவங்க சைனாவோடு இருக்கிறத விட அமெரிக்காவோடு இருக்கிறது தனக்கு பாதுகாப்பு, தனக்கு வியாபாரம் நடக்கும், தன்னுடைய பொருட்களை சந்தைப்படுத்தலாம், அமெரிக்கா ஊடாக இன்னும் பல நாடுகளோடையும் நம்ம தொடர்பு கொள்ளலாம், தொழில்நுட்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த ஏற்பாடுகள் உலக வரலாற்றில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ அமெரிக்கா சில நேரம் வடக்கு இருக்கிற அயர்லாந்து உள்ள வளங்களை இப்போ தேடுறாங்க.
அங்கே என்ன இருக்குது, அது ஒரு தீவா மட்டும் ஒரு குளிரான பிரதேசம் மட்டும் பார்க்காம இன்றைக்கி தேடுறாங்க அதில் உள்ள வளங்களை. அதே மாதிரி வட கனடிய பாலைவனங்களில் இருக்க சில இடங்கள் அட்லாண்டிக் அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் போயிட்டு இன்றைக்கி வளங்களை தேடுறாங்க. ஏன்னா எதிர்காலத்தில் இதெல்லாம் பயன்படும். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் நான் பார்க்குறது என்னென்னா, இதுவரைக்கும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட அவ்வளவு வளங்கள்லேயும் பெரும்பாலானவை ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. நாங்கள் சந்திர மண்டலத்துக்கு போகிறோம் அல்லது செவ்வாய் கிரகத்துக்கு போகிறோம், அங்கெல்லாம் பெரிய ஒரு காலத்தில் நம்மளே சொல்லிக்கிறோம், நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் ரிசோர்ஸ் கிடைக்காத நேரம் அமெரிக்கா இவ்வளோ வேஸ்ட் பண்ணி சந்திரனுக்கு அனுப்புதுன்னு. ஆனால் அதை விட பல மடங்கு வளங்களை பயன்படுத்தி ஆயுதங்கள் செய்யப்பட்டிருக்குது. இந்த ஆயுத கலாச்சாரத்தை எப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வர்றது, இன்னொரு எதிர்காலம், நம்முடைய எதிர்காலம் எப்படி போகும், இந்த இளம் சமூகத்தினருக்கான ஒரு வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் அல்லது விஞ்ஞான ரீதியான அறிவு, நம்ம அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கோம், விஞ்ஞானம் படிங்க, விஞ்ஞான ரீதியான அறிவு அவசியம். எதிர்காலத்தில் கணிதம் விஞ்ஞானம் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது, உலகத்தோடு ஒத்து வாழணும் என்பார். சர்வதேச ரீதியில் வளர்ந்திருக்கிற அந்த விஞ்ஞான வளர்ச்சிக்கு நிகரான இளைஞர்களாக நாங்கள் மாறணும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க நேரம் இது எங்களுக்கு ஒரு கவலை அளிக்கிறது. எப்படி நாங்கள் அந்த வார்க்கு போகிறோம், இதை வேறு வழியில் பயன்படுத்த முடியாதா, இந்த வளத்தை நாங்கள் வேறு வழியில் பயன்படுத்த முடியாதா அப்படின்லாம் யோசிக்கிறோம். ஆனால் சில நாடுகள் அணுசக்தியை பயன்படுத்தி மிக அமைதியான முறையில் வலு சக்தியை நல்ல முறையில் பயன்படுத்தி உற்பத்தியை இருக்கிறோம். இந்தியா சிறந்த உதாரணம். இந்தியா, தென்கொரியா இதெல்லாம் சிறந்த உதாரணம். ஜப்பானும் அந்த மாதிரி ஒரு சிறந்த உதாரணம். அந்த நாட்டு மக்களுக்கு பல அணுசக்தியை பயன்படுத்தி வேலைகள்லாம் செய்கிறாங்க. அவங்க ஆயுதங்கள் செய்கிறத விட மக்களுக்கு தொழில் வாய்ப்பை வழங்குறதும், புதிய அறிவை கொடுக்கறதுக்கும், வருமானத்தை தேடிக்கொள்றதுக்கும், சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கும், வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கும் பலெல்லாம் செய்கிறாங்க. இப்போ இந்த நாடுகளுடைய உதாரணங்களை பின்பற்றி நாங்கள் இன்னொரு நாட்டோட சண்டைக்கு போக வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அந்தந்த நாடு இறையாண்மையுள்ள நாடு. அவர்களுக்கு வழங்கப்பட்ட வளங்கள் நாங்கள் சொல்லுவோம், கடைசியில் சொல்லுவோம், அது கடவுளினால் விதிக்கப்பட்டது, அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம நாட்டில் பெட்ரோலும் இல்லை, டீசலும் இல்லை, இன்னும் இல்லை, அலுமினியம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அது எங்களுக்கு வழங்கப்பட்ட கொடை. சரிதான். நாங்கள் இதுக்கெல்லாம் வெளிநாட்டில் தான் இருக்கிறோம். ஒரு ஆணியை வாங்குறதுனாலும் வெளிநாடு தான் வாங்கணும். நம்ம சாதாரணமாக பாவிக்கிற இந்த பின்களை கூட நாங்கள் வெளிநாட்டில் இருந்து தான் வாங்கக்கூடிய, அது எங்களுக்கான. ஆனால் இதுக்காக நாங்கள் முடங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இவ்வாறான வளங்கள் இல்லாத ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கை முறை, எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய தொழில் வாய்ப்பு இதுகளை ஏற்படுத்தி கொள்ள ஒரு புதிய சிந்தனை உலகத்தில் உருவாகணும். அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன், புதிய சிந்தனை உருவாகணும். நிச்சயமாக ஒரு சர்வாதிகார துணியில் ஒருவர் சொல்கின்றார். அதுக்கு பிறகு அவருடைய ஊடக செயலாளரிடமே ஒரு கேள்வி கேட்கின்றார்கள், அடுத்து அவர் என்ன செய்ய போகின்றார் என்று அது அவருக்கு தான் தெரியும் என்று சொல்ற அளவுக்கு ஒரு நாட்டின் ஜனாதிபதி இப்படி தன்னிச்சையாக செயற்பட முடியுமா என்ற ஒரு கேள்வி இருந்தது. அதை அடுத்தடுத்து நடந்த விடயங்கள், குறிப்பாக இந்த 2 வார போர் நிறுத்தம் வந்திருக்கின்றது. அது நிச்சயமாக பலருக்கு ஒரு வகையில் ஒரு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். அது குறிப்பாக இந்த போர் வந்தவுடன் தான் இந்த உலகமெல்லாம் எப்படி தொடர்பு படுகின்றது, ஏனைய நாடுகளோடு நாங்கள் எப்படி தொடர்பு படுகின்றோம் என்ற ஒரு விடயமே நமக்கு தெரிந்திருக்கும். ஆகவே இந்த போர் நிறுத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த 2 வார போர் நிறுத்தம், இதற்காக ஈரான் அமெரிக்காவுக்கு சில நெருக்கடிகளையும் கொடுத்திருந்தது. இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இந்த விடயம் எதிர்காலத்தில் எவ்வாறான மாற்றத்தை கொண்டு வரும்? இப்போ ஒரு நெருக்கடிகளை கொடுத்ததுக்கு மிக முக்கியமான காரணம், தாங்களும் ஈக்குவல் பார்ட்னராக இருக்கிறோம். அமெரிக்காவுக்கு நீங்கள் எப்படி அடிச்சிங்களோ அதே மாதிரி நாங்களும் உங்களுக்கு சவால் மிகுந்த சில விலைங்களை செய்திருக்கணும். அதனால் நாங்களும் அடி வாங்கி குடிஞ்சிட்டு போன ஆட்கள் இல்லை. நாங்கள் போர் நிறுத்தம் செய்கிறதா இருந்தால் இவ்வாறான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் இன்னொருத்த மட்டும் சொல்ல, இந்த சமாதானம் நடக்கணும், போரும் சமாதானமும் அப்படின்னு சொல்லி நிறைய இலக்கியங்கள் கூட வந்திருக்குது. போர் மனித வாழ்க்கையில் மிக ஒரு பெரிய ஒரு சிந்தனையை ஏற்படுத்தி இருந்தாலும், இப்போ 2ஆம் உலக யுத்தத்திலேருந்து நாங்கள் நிறைய படிச்சுக்கிட்டோம், நிறைய படிக்க வேண்டி இருந்துச்சு. நாடுகளுக்கு இடையிலான உறவு, மற்றது கலாச்சாரத்தினுடைய தக்க வைக்கிறது, எல்லைகளை நிர்ணயிக்கிற, நாடுகளுக்கு இடையில் எல்லைகளை நிர்ணயிக்கிறது, இறையாண்மை பற்றிய ஒரு சிந்தனை, இதுகெல்லாம் 2ஆம் உலக போருக்கு பிறகு உலக நாடுகளுக்கு ஜனநாயக மரபினுடைய பண்புகள் இதுகளெல்லாம் பள்ளி அது பற்றிய சிந்தனைகள் கொட்டி
தாராளமாக விதைக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ இந்த இதில் நாம் சொல்கிறோம், இப்போ இதுகளில் இந்த 2 ஆர்கன் சமாதானம், இது 2 வாரம் இல்லை, இது நீடிக்கணும். ஏன்னா இது நீடித்தா பெட்ரோல் பொருட்களுடைய விலையில் ஒரு மாற்றம் ஏற்படும், நிச்சயமாக அது குறையும். நம்ம நாடுகளை பொறுத்த மட்டும் அது அவசியமானது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கூட இலங்கைக்கு மட்டுமில்லை வட நாடுகளுக்கும் வரும். நாங்கள் இந்த மாதிரி வெளிநாட்டில் தங்கி இருக்கிற நாடுகள் கப்பல் போக்குவரத்து, கப்பல் தங்களுடைய கொண்டு வர்ற பொருட்களை சாதாரணமாக சீனியை கூட ஜமைக்கா அங்கேருந்தெல்லாம் கொண்டு வரோம். அங்கேருந்து கொண்டு வர கப்பல்களுக்கான போக்குவரத்து செலவு அதிகரிக்கும். சாதாரண நாங்கள் உணவு, அடிப்படை உணவுப் பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கும். அது வழி அதிகரிக்கும். நம்ம போகின்ற நாடுகளில் நம்ம என்ன செய்யணும், பொருட்கள விலையில் ஏற்படுகின்ற அதிகரிப்புக்கேற்ப வருமான மட்டத்தில் நாங்கள் அதிகரிப்பை ஏற்படுத்தவில்லை. இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் செய்கிறாங்கன்னா பொருட்கள் விலை மட்டத்திற்கேற்ப வருமான மட்டத்திலும் ஒரு அதிகரிப்பு ஏற்படுது. ஏதோ செய்த அரசாங்கம் செய்கிறது. இலங்கையில் அப்படி இல்லை. இதுக்கு வருமான மட்டத்திற்கும் மற்றது விலை அதிகரிக்கும் இடையில பெரிய கேப் இருக்குது. நாங்கள் தொடர்ந்து வறுமையில் தான் இருப்போம். எங்களுடைய வருமானத்தில் அதிகமானதை உணவுக்கே செலவழி செய்துட்டு வேறு தேவைகளுக்கு செலவு செய்ய முடியாத ஒரு பின்தங்கிய ஒரு சமூகமாக தொடர்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அதிலிருந்து விடுபெறணும்னா நாங்கள் இந்த உலக இந்த எண்ணெய் பொருட்கள் இந்த நாட்டுக்கு வருகின்ற இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் எங்களுக்கு நியாயமான விலையில் கிடைக்கணும். அரசாங்கமும் அதுக்கேற்ற மாதிரி கொள்கைகளை கொண்டு வரும். வருமானம் குறைந்த வருமானம்னாலும் விலையில் நான் நினைக்கிறேன் இனிமேல் விலையில் ஒரு பெரிய ட்ராப் வரும். இல்லை அப்படி வராது. ஆனாலும் அரசாங்கம் ஒரு வருமான மட்டத்தில் ஒரு இன்னும் கூட தொழில் வாய்ப்புகள்லாம் செய்து ஒரு வருமான மட்டத்தை அதிகரிக்கும் போது இந்த வரவையும் இந்த அதிகரிப்பை சமாளிக்கக்கூடிய ஒரு சமூக வாழ்க்கையை ஏற்படுத்தும் பொழுது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நிச்சயமாக இந்த 2 வார் நீடிக்கணும், இந்த சமாதானம் நீடிக்கணும். மத்திய கிழக்கில் இப்படி ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது. ஏன்னா அந்த பகுதிகளில் மிகப்பெரிய எங்களுக்கு தேவையான மிகப்பெரிய வளங்கள் இருக்குது. அவர்களுடைய சச்சரவு எங்களை நேரடியாக பாதிக்குது. அமெரிக்காரை பாதிக்குதோ ஐரோப்பியர்களை பாதிக்குதோ நம்மளை நேராக பாதிக்குது. நம்ம இன்றைக்கி ஏன் இருந்து உட்காந்துக்கிறோம், நம்ம வியாபாரி பாட்டி எங்களை பயங்கரமாக அது தாக்குது எங்களை. அதனால் நாங்கள் இது பண்ணுறோம். அப்போ இதிலேருந்து விடுபடணும்னா என்னை பொறுத்த மட்டும் இது நீடிக்கணும், சமாதானம் வரணும். 2 பேரும் தன்னுடைய வளங்களை சரியான முறையில் பயிற்சி இது பண்ணி கொண்டு முன்னேற்றகரமான பாதையை பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல் இந்த விலையேற்றம் வரும்போது உடனடியான மிகப்பெரிய விலையேற்றத்தை நாங்கள் பார்ப்போம். விலை குறைப்பு அப்படின்றது அதை நாங்கள் தொடர்ச்சியாகவே பார்க்கல. தொடர்ச்சியாக எங்களுக்கு அடிமேல் விழுந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். கோவிட்டாக இருக்கலாம், அதற்கு பிறகு திக்வா புயல், இப்படி தொடர்ச்சியாக நாங்கள் பல சரிவுகளையே பார்த்துட்டு வரோம். இந்த போரும் கூட நமக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தியிருக்கு. அந்த வகையில் நீங்கள் சொன்னது போல் விலை ஏற்றங்கள் அதிகமாக இருக்குது. அதை குறைக்கிறது மிக சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். சடனாக அப்படியே குறைஞ்சி நமது வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்ப போகிறது ரொம்ப நாளாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மாற்று நடவடிக்கைகள் எடுக்கும் பட்சத்தில் இன்னொன்று அரசாங்கம் என்ன நினைக்கல, ஏன்னா அந்த விலை வருமான மட்டத்தை சமமாகவோ இப்படி கொண்டு வர நேரம் பணவீக்கம் கூடும். நம்மகிட்ட நிறைய காசு இருக்கும், ஆனால் பொருட்களை வாங்க முடியாது. அப்போ இதுகளையும் கட்டுப்படுத்துறதுக்கு வேற வழி இல்லாமல் அரசாங்கம் வருமான மட்டத்தை இப்படி தான் வச்சிருக்கலாம். ஆனால் இது ஒரு டெம்பரரி மெஷர். இந்த விலை உயர்வு ஒரு தற்காலிக, அதாவது கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இடைவெளியை சமாளிக்க முடியாது இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த வருமான மட்டத்தை கூட்டினா நிச்சயமாக பணவீக்கம் அதிகரிக்கும். பணவீச்சம் நாங்கள் ஒரு கடைக்கு போகிறதுக்கு ஒரு காய்கறி கடை கூட இன்றைக்கி 5000 கொண்டு போகிறோம். நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு நிலைமை வந்தால் 10,000 கொண்டு போக வேண்டிய காய்கறி கடையில் ஒரு 4-5 காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்கு. ஏற்கனவே போசாக்கு ரீதியான பிரச்சனைகள் கூட நமது குழந்தைகள் முகம் கொடுத்துட்டு வராங்க. குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்தில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயமும் சொல்லப்படுது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அதிலிருந்து வெளிவரதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆகவே இது தொடர்பாக முக்கியமாக அனைவருமே சிந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அமெரிக்காவுக்கும் நமக்குமான உறவு சொல்லியிருந்தீங்க. நாங்கள் ஏற்றுமதி பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் அவர்கள் நமக்கு செய்யக்கூடியதாக இருக்குது அப்படின்னு. ஈரானுக்கும் நமக்குமான அந்த உறவு எப்படி இருக்குது? ரைட், மிக முக்கியமானது, நல்ல ஒரு விஷயம் ஒன்று. ஈரானுக்கும் எங்களுக்கும் இடையிலான ஒரு வர்த்தக தொடர்பு மிக நீண்ட காலமாக இருக்குது. நாங்கள் தேயிலை உற்பத்தி செய்கிறோம் இல்லையா, அந்த தேயிலை உற்பத்தியில் ஏறக்குறைய 18% தேயிலையை ஈரானுக்கு தான் நம்ம ஏற்றுமதி செய்யும். ஈரான்
தேயிலை உற்பத்தி செய்யும் நாடும் அல்ல. அதே மாதிரி பாகிஸ்தானும் மிச்சம் பரவாயில்ல தான் செய்கிறாங்க, வெரி பர்சன்டேஜ். ஆனால் எங்கள் மாதிரியே தேயிலையை டீயை அவங்க கன்சியூம் பண்ணுறவங்க. சாதாரணமாக ஈரானும் பாகிஸ்தான் போன்றவர்கள் நாங்கள் சரியாக ஒரு வருஷத்துக்கு 2 கிலோ தேயிலையை கன்சியூம் பண்ணுறோம் வருஷத்துக்கு சராசரி. அது டர்க்கி அந்த மாதிரி நாடுகள் 5-6 கிலோகிராம் டீயையும் கொடுக்குறாங்க, ரொம்ப 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 டீ குடிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஈரானும் இதையும் பார்க்குற நேரம், ஈரான் எங்களுடைய தேயிலையை இறக்குமதி செய்கின்ற நாடு. 2022 நான் நினைக்கிறேன் 33,000 மில்லியன் கிலோகிராம் தேயிலை ஈரானுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. அதிலிருந்து வருமானம் வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் உலகத்தில் நாங்கள் ஏற்றுமதி செய்யல தேயிலையே CIS கண்ட்ரிஸ், ரஷ்யாவுக்கு அடுத்த நிலையில் எங்களுடைய தேயிலையை வாங்குறது ஈரான் தான் வாங்குது. தேயிலை ஒரு மிக முக்கியமான பொருளும் இல்லை. ஒரு அந்த தேயிலை அவர்கள் ஒரு நாகரிகம், ஒரு பெரிய விருந்துக்காக தேயிலை பரிமாறுகின்ற, தேயிலை குடிக்கிறத, அதுவும் லோ கண்ட்ரி டீ, கலர் டீ, பிட்டர் டீ இல்லை. பிட்டர் டீ கசப்பான டீ ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் அதிகமாக சந்தைப்படுத்தப்படுது. இந்த கலர் டீ அதிகமாக லோ கண்ட்ரி, இந்த ரத்னபுர காவத்தை, இந்த களுத்துறையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற தேயிலை அங்கே அதிகமாக ஏற்றுமதி செய்கிறார்கள். அது ஏற்றுமதி மூலம் எங்களுக்கு நியாயமான வருமானம் கிடைக்குது. இப்போ எங்களுக்கு லாஸ்ட் இயர் $1.6 பில்லியன் வருமானம் கிடைச்சுன்னா அதில் நான் சொல்கிறேன் ஒரு 20% ஈரான் எங்களுக்கு அனுப்பிய பணம் தான் கிடக்குது. அப்போ எங்களுக்கும் ஈரானுக்கும் இடையில் மிக நீண்ட இந்த தேயிலை வர்த்தகம் கிடக்குது. அதை இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ அண்மை காலங்களில் இந்த பாட்டா முறைன்னு சொல்லுவாங்க, டீ ஃபார் ஆயில், தேயிலை ஒயிலுக்காக அப்படின்னு சொல்லி போயிடுச்சு. இதில் என்ன நடந்துருச்சுன்னா, இப்போ நாங்கள் தேயிலையை கொடுத்து ஒயிலை வாங்குகிறோம். இப்போ கணக்கு என்னன்னா, அவங்களுக்கு கூட காசு கொடுக்க வேண்டியிருக்கு. காசு கொடுப்பு என்னை பொறுத்த மட்டும் நான் நினைக்கிறேன் இந்த சென்ட்ரல் பேங்க் இதுபடி $121 பில்லியன் அவங்களுக்கு கடனாளியாக இருக்கும் நம்ம ஈரானுக்கு. தேயிலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம், ஆனால் ஆயில் ப்ரைஸ் அதிகம், ஆயில் குவான்டிட்டி வாங்கினதும் கூட. அப்போ நாங்கள் முடியாமல் இருக்கிறோம். ஆனால் எங்கள் தேயிலையை தொடர்ச்சியாக விரும்பி வாங்குகின்ற ஈரான் எங்களோட தொடர்ந்து இந்த உறவை பேடிக்கொள்ளும். ஒயில் எங்களுக்கு ஈரான்லேருந்து கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றத நாங்கள் நிச்சயமாக சொல்கிறேன். ஈரான் அவர்கள் அண்மையில் அவங்க சொன்ன விடயங்கள் படி இலங்கைக்கு எந்த உதவினாலும் நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களையும் சொல்லியிருந்தாங்க. ஆகவே ஒரு சுமூகமான ஒரு உறவு இருக்குது ஈரானுக்கும் இலங்கைக்குமான உறவு. எது எப்படியாக இருந்தாலும் நேற்றைய தினம் மிக பரபரப்பான ஒரு நாளாக இருந்தது. நிறைய பேர் தூங்காமல் இது என்ன நடக்கப் போகின்றது என்பதை பார்த்து கொண்டிருந்தோம். விடிய காலையில் ஒரு நல்ல விடயம் வந்திருந்தது. நீங்கள் சொன்னது போல இந்த 2 வார போர் நிறுத்தம் மிக நீண்டதாக மாறி ஒரு சரியான ஒரு தீர்வுக்குள் இந்த விடயங்கள் வர வேண்டும். இது உலக நாடுகளை எந்தளவு பாதிக்கின்றது, எம்மை எந்தளவு பாதிக்கின்றது என்பதை நாங்கள் உணரக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஒரு சிறப்பான விளக்கம் நமது நேயர்களுக்கு கிடைத்திருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. மிகவும் பெரிய ஒரு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவழித்ததற்கு. இன்று எங்களோடு இணைந்திருந்தார் முன்னாள் திறந்த பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் பேராசிரியருமான AS சந்திரபோஸ் அவர்கள். நிச்சயமாக இந்த கலந்துரையாடல் பகுதி உங்களுக்கு பயனளித்திருக்கும் என்று நம்புகின்றோம். இந்த கலந்துரையாடல் பகுதியை நீங்கள் மீண்டும் நமது யூடியூப் தளத்தினூடாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சரி, இந்த அளவில் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். அனைத்து அம்சங்களும் உங்களை மகிழ்வித்திருக்கும், அதே நேரம் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான் ரோஷியான் காயத்ரி. நன்றி, வணக்கம்.